Greetings in the matchless name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறோம். We both are so glad to join you all through this live. நாங்கள் இருவரும் இந்த லைவின் மூலமாக உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் மிக மகிழ்ச்சியா இருக்கிறோம். Special segment in this live program is இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் we are going to sing your favorite song today. உங்களுக்கு பிடித்தமான பாடலை நானும் என் அன்பு சகோதரர் பாட போகிறோம். You must comment your favorite song in comment box below. உங்களுக்கு பிடித்தமான பாடலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. We both going to sing for you. நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்காக பாட போகிறோம். Before to start the session, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக let us look to God in prayer. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, loving heavenly Father, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. we thank you for this wonderful evening, O Lord. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் You bless this program, O Master. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். Let your glory be to God through this live. இந்த நிகழ்ச்சியை லைவ்ல பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும். Bless each and everyone who are watching this program through live. நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Let your presence take control from the beginning till the end, O God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in Jesus name. Amen. ஆமென். ஆமென். இப்பொழுதுமாக இந்த அருமையான வேளையில கூட உங்களுக்கு விருப்பமான பாடலை நாங்க பாட போகிறோம். கீழே முன்னாடி சொன்ன மாதிரி உங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க விருப்பமான பாடலை நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்காக நாங்க அதை பாட போகிறோம். முதலாவதாக என் சகோதரனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாட போகிறோம். அதை தொடர்ந்து உங்கள் பாடலை நாங்க பாட போகிறோம். ஒரு அன்பு பாடலை பாடி இந்த ஆறுதலான ஆராதனை நம்ம தொடங்கி வைப்போம். இயேசுவின் அன்பை பற்றி குறித்த ஒரு பாடல் இது. அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாத பாடல். இயேசுவோட அன்பை நம்ம நிறைய விதமா பிரிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 47வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை முத்தமிட்டு ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் அந்த சமயத்துல எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை தான், முத்தமிட்டு நீ மனுஷகுமாரை காட்டி கொடுக்குறாயா, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியதா வெளிப்படுகிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். நீங்க இன்னொரு வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா 51 லூக்கா 22:51 எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருந்த ஒருத்தர் அந்த போர் சேவரோட வேலைக்கார மல்கூஸோட காதை வெட்டுறாரு. ஆனா ஆண்டவர் எதிரின்னு கூட பார்க்காம அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு ஆண்டவர் சுத்தமா இருக்கிறார். அன்பின் தேவனா இருக்கிறார். ஆமென். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா பேதுரு 3 வாட்டி மறுதலிக்கிறான். நீங்க லூக்கா 22, 57, 58, 60 3 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 3 தடவை ஆண்டவர் பேதுரு வந்து மறுதலிக்கிறான். ஆனா ஆண்டவர் அவர் பார்த்து ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவருடைய அன்பு தாயை காட்டிலும், தகப்பனை காட்டிலும், சகோதரரை காட்டிலும், உற்றாரை காட்டிலும், சிநேகிதரை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய அன்பு? ஆமென். அதனால அந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. இந்த லாக்டவுன் டைம்ல ஆண்டவர் குறைவில்லாம நடத்தினது நம்மளோட ஜெபமோ வேத வாசிப்போ உபவாசமோ இல்ல, ஆண்டவருடைய அன்பு மாத்திரம். ஆமென். அது ருசித்தவனமாக அந்த அவருடைய அன்பு பாடலை ஒன்றை பாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மகா மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகா மேலான ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப வைத்த ஸ்நேகம். அவரை அதட்டுகிற தேவன் இல்ல, மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப வைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை சொல்லுங்க. காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் என்று அழைத்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். மேலான ஸ்நேகம். எல்லாரும் சொல்லுங்க. அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். எல்லாரும் சேர்ந்து அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம்
சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். ஆமென். ஆமென். அப்படியே அந்த அன்பின் தேவனை அப்படியே ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக ஜோன்ஸ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். Praise the Lord, brother. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் ஒன்று என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஓகே. நம்ம தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில இல்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். கர்த்தரை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துதி பாடல், இந்த பாடல் எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில், உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமா நினைத்து உள்ளேன். நீலா என்ற வார்த்தை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீலா என்ற வார்த்தை வீணாய் தானே போகுதையா. சதா ஆராதிப்பேன். எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். சொல்லுங்க, மரணத்தின் பாதைகள், மரணத்தின் பாதைகள், மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகள், மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் 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 ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் 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 ஆராதிப்பேன். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை போல யாருமே. ஆமென். ஆமென். அப்படியே அடுத்தபடியாக நம்முடைய ஷீலா அக்கா நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய சபைக்கு வைஸ் சேர்மனாக இருக்கும் அவருடைய மகள் ஷீலா கேத்ரின் நம்மளோட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி. என் கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற பாடலை கேட்டிருக்கிறார். யோபு 42:2 சொல்லுகிறது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைபடாது. ஆமென். உங்களுக்கு கத்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்களோ நீங்க கவலையே பட வேணாம். கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். லைட்டா டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அப்பதானே லைஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். லைட்டா டிலே ஆகும், பட் ஆனா ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எல்லாரும் எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் இந்த லாக்டவுன்லயும் அவர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைப்படாமல் நிறைவேறும். எல்லாம் கடையை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாமல் எல்லாரும் சந்தோஷமா அந்த மாலை வேளையில என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் மகிமை காண்பேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் மகிமை காண்பேன். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் வீட்டுல சும்மா இல்லாம அப்படியே அசைஞ்சு கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. நாளை வேளை சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் என்னை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது நிச்சயம் தடைபடாது. அப்படியே நம்மளோட நிறைய பேர் இணைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு அறிவிப்பு. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாய் பாட இருக்கிறோம். அப்படியே அடுத்தபடியாக சங்கீத ஆனந்த் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம்.
அந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஒரு பழைய பாடல், அந்த பாடலை அவருக்காக நம்ம இப்ப பாட போறோம். ஆமென். அப்படி அடுத்தபடியாக யுவராஜ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். ஏசப்பா உங்க நாமத்தில் பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசுவை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசுவை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அந்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அந்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. வேகத்தோடு நோய்கள் தீருது. அப்படி அடுத்தபடியாக நம்ம சோஃபியா ஜானவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை மேலாளர் அவர்கள் யூதாவின் ராஜசிங்கம் பாடலை கேட்டிருக்கிறாங்க. அவருக்காக அந்த பாடலை பாடலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம்
வல்ல தேவனே பகலும் ஒரு அபிஷேகமும் செய்தி ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே வாழ்வேனே யூதாவின் ராஜசிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே பெற்றுக் கொள்ள பாத்திர நீரே வல்லமை பெறல ஞான மகிமையும் துதியும் பெற்றுக் கொள்ள பாத்திர நீரே. ஆமென். நம்மளுடைய தேவன் யூதாவின் ராஜசிங்கம். ஆமென். அப்படி அடுத்தபடியாக சந்திரா எட்வின் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய வைஸ் சேர்மன் எட்வின் டாக்டர் அவருடைய மனைவி நம்மளோட இணைந்திருக்க ரொம்ப சந்தோஷம். எரிகோ நகர் வீதியிலே இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடல் ஒரு வரி சொல்கிறது, உதவி செய்வார் யாரும் இல்லை என்று கலங்க வேண்டாம், அவரே உனக்கு உதவி செய்வார். ஆமென். உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏதாவது பண தேவை, ஏதாச்சும் எந்த தேவையா இருந்தாலும் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நமக்கு உதவியும் செய்ய யாருமே இல்லை. ஏன்னா எதிர்பார்க்கிற யாருமே இன்றைக்கு உதவி செய்வாங்க, நாளைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஆண்டவர் செய்யற உதவிக்கும் மனுஷன் செய்யற உதவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமென். அவர் எதை செஞ்சாலும் நிறைவாக செய்கிற தேவன். ஆமென். ஆனா மனுஷன் வந்து செஞ்சதை வந்து சொல்லி காப்பான், ஆண்டவர் ஒரு காலம் சொல்லி காட்டாத தேவன். ஆமென். இந்த வழியை நல்லா உணர்ந்து வனமா பாடுங்க. ஆண்டவர் இன்றைக்கே நீங்க எதிர்பார்க்கிற உதவியை செய்வார். ஆமென். உதவி செய்வார் யாரும் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யற ஒவ்வொரு தளத்துக்கு போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? கர்த்தர் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த லைவ்ல சொல்லுகிறாரு, அலங்கோலமாய் நீ இருந்தாலும் சரி, நீ உனக்கு பலன் இல்லைனாலும் சரி, உனக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட சரி, ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுத்து உன்னை அலங்கரிக்க வல்லமையா இருக்காமே. இந்த வரியை பாடுங்க. அவர் அலங்கரிக்க உங்களை வருகிறாமே. அலங்கோலமாய் நான் இருந்தாலும் அலங்கரிக்க நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகும் என்ற ஒரு பழைய பாடலை கேட்டுக்கிறார்கள். அந்த பாடலை அவருக்காக நான் பாடல போகிறோம்.
ஆமென். அடுத்தபடியாக கலை அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து என்ற பாடலை கேட்டுகிறார்கள். அவர்கள் நம்முடைய இந்த மகிழ்ச்சி அந்த பாடலை எல்லாரும் அவர்களுக்காக பாட போகிறோம். இதுவரை நம்மை குறைவில்லாத நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் நல்லா சந்தோஷமாய் கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த ஆபத்தான நேரிலும் ஆண்டவர் நம்மோடு சொல்லுங்க. ஆபத்தினாலே அனுகூலமான துணையுமானீரே உரியையா. ஆபத்தினாலே அனுகூலமான துணையுமானீரே உரியையா. தாரா சிஸ்டர் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை அவர்களுக்காக பாட போகிறோம். நம்ம விட்டுக் கொடுக்காத தேவன், அன்பின் தேவனாக இருக்கிறார் அவர். ஆமென். அவர் ஒருவர் மட்டும்தான் விட்டுக் கொடுக்காத தேவன். ஆமென். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். இந்த வரிகளை உணர்ந்து பாடுங்கள். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நீரே. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக நம்மளோட இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஐசக் சரண் அவர்களோடு நம்மளோடு இருக்கிறார்கள். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல என்ற பாடலை கேட்கிறார்கள். கர்த்தரை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஏசாயா 54:4 சொல்லுது, பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வெட்கப்படுத்தாத தேவன். எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கீன எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். பணிகளை என்னோடு செய்து இழந்திட்டையா என்னோடு செய்து திரும்பத்தந்தி எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட உந்தைய என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்ன கைவிடல. கடந்து வந்தேன் பரிவாரங்கள் எனக்கு தந்தி. கடந்து வந்தேன் பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 சுத்திக்காருங்கா. எல்லோகே 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 சுத்திக்காருங்கா. எல்லோகே 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 சுத்திக்காருங்கா. ஆமென். அவரை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். அப்படி அடுத்தபடியாக CS கார்த்திக்ராஜ் இன்பராஜ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஐ லைக் உம்மை நம்பி உம்மை போல யாருண்டு என்ற பாடலை கேட்டுகிறார்கள். அந்த பாடலை அவருக்காக நாம் பாட போகிறோம். பிரதர், இப்போதான் இந்த பாட்டை பாடணும். உங்களுக்காக திரும்ப இந்த ஒரு அடியை பாடுகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேளுங்க. நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடுங்க பாட்டு. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். தேவா
நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய இயேசுவினை தேற்றுகிற ஊழியத்தில் உதவி போதகராக இருக்கும் அவர் இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்காக அந்த பாடலை பாடுகிறோம். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, பாடாத நாட்கள் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஏஞ்சல் வின்சன் அக்கா இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து நம்ம மதுரை கோஆர்டினேட்டர் வின்சென்ட் என்ற சகோதரருடைய மகள். மிகுந்த மகிழ்ச்சி நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்ற நன்றி பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக அந்த பாடல் பாட போகிறோம். நம்மளை இதுவரை நடத்தினவர் எபினேசர். ஆமென். ஆமென். இதுல ஒரு வரி சொல்கிறது, எபினேசர் நம்மளை நடத்தினவர். ஆமென். இந்த லாக்டவுன் 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாள் கூட நமக்கு சாப்பாடு குறைவில்லாம, ஆமென், போடுற ட்ரெஸ் குறைவில்லாம, ஆமென், நம்ம ஒரு யூஸ் பண்ற பொருளும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தினார். ஆமென். ஆமென். இதுவரை நம்ம நடத்தி வந்த தேவனை எண்ணி எல்லாரையும் கூட சேர்ந்து நன்றி சொல்லுங்க, கரங்க வச்சு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலன் தந்தீரையா. இதுவரை நடத்தினீரே. என் குடும்ப மருத்துவர் நீரே. என் குடும்ப மருத்துவர் நீரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? மனதார நன்றி சொல்றேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல், மனதார நன்றி சொல்றேன். ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஆனந்தராஜ் பாஸ்டர் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தினுடைய உதவி போதகராக இருக்கும் ரே பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. யெகோவா நிசி, யெகோவா நிசி. அவர் வெற்றியின் தேவன். ஆமென். ஆமென். இது அவருடைய பாடல். எங்க சர்ச்சைக்கு வந்து அடிக்கடி அவர் இந்த பாடலை பாடுவார். அந்த பாட்டை கேட்டிருக்காரு. அவருக்காக இன்னைக்கு நாங்க அந்த பாடலை பாட போகிறோம். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. யுத்தம் செய்வாரே, கரங்களில் காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி வருகிறார். நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. நல்ல யுத்த வீரரே, நல்ல
தேவன் உன்னை அல்லவா. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஜோஷுவா டேனியல் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உயர் மலையோ என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை அவருக்காக பாடப்போகிறோம். இந்த பாடல் வரை அழகா சொல்லுகிறது, ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் நம்ம சறுக்கா ஏற்றமாய் தோன்ற பாதைகள் எல்லாம் அவர் பின்னாடி இன்னும் உள்ளங்கையால நம்மளை இப்படி தாங்குகிறார். ஆமென். அதே மாதிரி சறுக்கலான பாதையில் அவர் விரல்களால இப்படி நம்மளை அணைத்துக் கொண்டு பிடிக்கிறார். இந்த பாடல் அருமையான ஒரு வார்த்தை. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் உள்ளங்கையை தாங்கியது உயர் மலையோ என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் புன்னலாய் தாங்கிடும் உள்ளங்கையாது சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் விரல்களது. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. பேரழகு உயர் மலையோ சமவெளியோ நீயே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ ஆமென். அப்படியே நம்மளோட எல்லாரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்பராஜ் அவர்கள் இன்னொரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். உண்மை போற்றி பாடுவேன். அப்புறமா பாடுறோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு பாட்டு டைம் ஆயிட்டே இருக்கு. அடுத்தது ஐசக் உண்மையை நம்ம வந்து பாடிட்டோம். 2 வாட்டி கேட்டிருக்கீங்க, ஒரு வாட்டி பாடிட்டோம். ஜூலியட் ஆண்டனி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஊழியத்தின் பெண்கள் ஊழியத்துக்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரி, மிகுந்த மகிழ்ச்சி. உண்மை போற்றி பாடுவேன் என்ற உயர்ந்த கண்மலை என்ற ஒரு துதி பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை அவருக்காக பாடப் போகிறோம். இன்பராஜனாவும் கேட்டிருக்காரு, அவருக்கு சேர்ந்து பாடுவாங்க. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், சேனையும் கவிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் கவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக சான்மார் ரோஷினி அவர்கள் எலியாவுக்கு மட்டும் தேவனா என்ற பாடலை கேட்கிறார்கள். நம்ம ஊழியத்தில் எழுதப்பட்ட பாடல் கையளவு மேகம் ஒன்று என்ற பாடலை கேட்கிறார்கள். அந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமா. எலியாவுக்கு மட்டும் தேவனா, உனக்கும் எனக்கும் தேவன் தாமே, எலியாவுக்கு மட்டும் தேவனா, உனக்கும் எனக்கும் தேவன் தாமே. எலியாவை போல கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து எலியாவை போல மாறிடு, எலியாவின் தேவனை தேடிடு, அவர் உனக்கும் எனக்கும் தேவன் தாமே, உனக்கும் எனக்கும் தேவன் தாமே. கையளவு மேகம் கொண்டு கடும் புயலாய் மாறி காணிலுள்ளாய் பெருவெள்ளமா மாறுதலையா, எலியாவை கொண்டு செய்யவில்லையா. ஆமென். அப்படி அடுத்தபடியாக ஜான்சன் ராஜ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்முடைய ஊழியத்தில் இந்த வருஷத்தோட வாக்குத்தத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று நம்ம ஊழியத்துக்கு நம்ம ஊழியர்கள் மூலமாக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் இதுவரை நம்ம அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த பாடலை போய் பாட போகிறோம். அவமானமில்ல, அடிமையில, நிந்தையில, அவமானமில்ல, அடிமையில, தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். காலமெல்லாம் கண்ணின் மணி போல் காத்து நடத்திடுவார். தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். காலமெல்லாம் கண்ணின் மணி போல் காத்து நடத்திடுவார். துபாய் தேசத்திலிருந்து நம்ம ஊழியத்தை அதிகமாக நேசிக்கும் சந்தோஷ் அங்கிள் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அவர் கேட்ட பாடல் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக நம்ம இப்ப அந்த பாடலை பாட போகிறோம். உங்க முன்னாடி மலை போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அதை வழியாக மாற்றுவார். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். மோதிரமா தெரிந்து கொண்டாரே, மோதிரமா தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். அப்படியே அடுத்தபடியாக சார்லஸ் பாஸ்டர் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்மளுடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரர் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்று பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக அந்த பாடலை பாடுவோம். கிருபையுமாராதையா, கிருபையுமாராதையா, கிருபையுமாராதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபையுமாராதையா, கிருபையுமாராதையா, கிருபையுமாராதையா.
அப்படியே அடுத்தபடியாக செல்வமலர் ஜபராணி என்ற சிஸ்டர் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை அவருக்காக பாடப் போகிறோம். எல்லாரும் சந்தோஷமாக கைகளை தட்டுவோமா? மாலை வேலையில சந்தோஷமா எல்லாரும் எங்க கூட சேர்ந்து தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என்னை தேடி வந்தாரையா. என்னை தேடி வந்தாரையா. அப்படியே சுரேஷ் பீட்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க மட்டும் இல்லைன்னா என்றோ நான் சென்றிருப்பேன் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை அவருக்காக நாம் பாடப் போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, எனக்கு கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யார் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்து போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஜேம்ஸ் ரமேஷ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தினோட உதவி போதகராக இருக்கும் ஜேம்ஸ் ரமேஷ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. என்னோடு பேசும் இயேசுவே என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். அந்த பாடலை அவர்கள் பாடுவோம். என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை துளைந்து போகுமே. என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. உம் வார்த்தையாலே கடலை உண்டது, உன் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது. உம் வார்த்தையாலே கடலை உண்டது. உன் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது. அவைகளோடு பேசினீரே, என்னோடு பேச மாட்டீரோ. அவைகளோடு பேசினீரே. என்னோடு பேச மாட்டீரோ. பேசும் இயேசுவே, பேசும்
அப்படியே அடுத்தபடியாக நம்மளோட ஜோசப் ஸ்டீபன் அங்கிள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கும் அன்பு அங்கிள், மிகவும் இங்கே ரொம்ப அதிகமாக நேசித்து உற்சாகப்படுத்தும் அங்கிள், மிகுந்த பிஸியான ஷெட்யூல்லையும் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். அவரோட உயர் அதிகாரி நம்மளோட இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் கேட்டிருக்காரு, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அங்கிள், உங்களுக்காக நாங்கள் அந்த பாடலை பார்க்குறோம். மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் எங்களோட இணைந்தது. தேங்க்யூ அங்கிள் ஃபார் ஜாயினிங் அஸ். எங்கள் கூட இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்காக இந்த பாடலை பாடுகிறோம், கேளுங்க. ரேச்சல் அவர் நம்மளோட இணைப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் இங்கிலீஷ் பாட்டை கேட்டிருக்காங்க நம்மளுக்காக. அவங்க கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் இந்த பாடல் வந்து அவங்களுக்காக அந்த பாடலை பாடுறோம். ரேச்சல், நீங்கள் வெறும் இங்கிலீஷ் பாட்டு மட்டும் பாடுறதுனால உங்களுக்காக இந்த பாட்டை பாடுறோம். அடுத்தபடியாக தேவ கிருபையாக நம்மளோட இணைப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக அந்த பாடலை இப்ப பாட போகிறோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் Bye.
காலும் தயமாய் காக்கும் கிருபையிலே அப்பா கிருபைகளா அழைத்து கொண்டீரே. சொல்லுங்க அப்பா கிருபைகளா அழைத்து கொண்டீரே. ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஷாலன் சிஸ்டர் இணைந்திருக்கிறார்கள். அவருக்காக நம்ம பாடலை பாட போகிறோம். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். அவருக்காக அந்த பாடலை நாம் பாட போகிறோம். எங்க கூட எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை ஒன்று சேர்ந்து மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க மடியில நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க மடியில நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனச நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க மடியில நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஆமென். அப்படியே அடுத்தபடியாக ஜீசஸ் பிரிண்டர்ஸ் பட்ராஜன் நம்முடைய இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக அந்த பாடலை பாட போகிறோம். எல்லாரும் சந்தோஷமா கைகளை கட்டி ஒன்று சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடி ஆராதிங்க. ஆமென். நான் கொண்ட திட்டங்கள் சீராயினும் ஐயா எனக்கான ஒரு திட்டம் பிடிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயும் ஐயா எனக்காகவும் திட்டம் பெரிதல்லவோ. நீரிருந்த உள்ளத்திலே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. நீரிருந்த உள்ளத்திலே ராஜாக்களோடு அந்த கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை வேதம் நான் குறிப்பேன். எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, நோக்கமையா. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாமத்தை உயர்த்துவோமா? உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே வேலையா. அப்படியே நம்மளோட சகா ஏஞ்சல் சுபாஷ் அங்கல் நம்மளோட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய இயேசுனை தேற்றுகிற ஊழியத்துல உதவி போதகராக இருக்கும் சுபாஷ் அங்கல் நம்மளோட இணைந்திருப்பார்கள். கையளவு மேகம் ஒன்று இந்த பாடல் ஏற்கனவே பாடியாச்சு. இப்பயும் மறுபடியும் உங்களுக்காக ஒரு 2 அடிகள் பாடுறோம். பட்சிக்கும் அக்கினி வந்திறங்குமே. பாலின் பிள்ளைகளின் பேசும் கலையுமே. பட்சிக்கும் அக்கினி வந்திறங்குமே. பாலின் பிள்ளைகளின் பேசும் கலையுமே. ஆனால் என் பிள்ளைகளின் பேசும் கலையுமே. அவர் எளியவர்கள் மட்டும் தேவனா, உனக்கும் எனக்கும் தேவனா.
தேவன் தாமே. அப்படியே அடுத்தபடியாக சங்கீதானம் இன்னொரு பாடலை கேட்டு திறந்த வாசலை முன்னே வைத்திரு என்ற பாடலை கேட்கிறார்கள். அந்த பாடலை பாடுவோம். போனதால கவலையே இல்ல, சுத்தனாவும் போனதால கவலையே இல்ல, நீங்க கிருபையினால நீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சுத்தனாவும் போனதால கவலையே இல்ல, கிருபையினால நீங்க கிருபையினால. நன்றி நன்றி சூராஜா, நன்றி நன்றி தேவா, கிருபையிலே நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சூராஜா, நன்றி 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 தேவா, கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல்ல முன்னே வச்சிக்க தலையிலாம வச்சுக்க, உங்களை சிந்திக்க பெருக சிந்திக்க. அப்படியே அடுத்தபடியாக கார்த்திகேயன் மக்கள் நம்மளோட இணைந்திருப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. லேசான காரியம் என்ற பழைய பாடலை கேட்டு அந்த பாடலை பாடுவோம். லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். சொல்லுங்க, பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆமென். இதுவரை நம்ம கர்த்தரை பாடினோம், ஆராதித்தோம், துதித்தோம். இப்போது நமது நிகழ்ச்சியின் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஜெபித்து இந்த நிகழ்ச்சி நாம் இப்போது முடிக்க போகிறோம். இதுவரை நீங்க எல்லாரும் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் பாடினோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு ஆராதிச்ச ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் கடைசியாக ஜான் முக்கில்ராஜ் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை பாடி முடிக்க போகிறோம். நேரமாயிருச்சு, ஆனால் கேட்டிருக்காங்க. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் துன்பம் துக்கம் வரும் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை பாடி நாம் இந்த ஜெபம் செய்து இந்த செஷனை முடிக்க போகிறோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வரும் வேளையில் செவ்வேட்கும் செவியிலே வானத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, வானத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. உன்னதமே பருந்தனக்கு, எனக்கு உன்னதனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்படி இன்னொரு தினேஷ் பிரதர் அவர் பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடல் அப்படி பாடிடுவோம். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்கள் ஏறாங்க.
அந்த பழைய பாடலை கேட்டுக்கிறார்கள், அதை அப்படியே பாடி. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாம், தீங்கும் என்னை அணுகாம். ஆத்துமாவை காக்கும் என் தேவன், தீங்கும் என்னை அணுகாம். ஆத்துமாவை காக்கும் என் தேவன். காத்தாரே இது முதலா, காத்தாரே இது முதலா. கண்களை ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாலை வேளையில? ஆமென். இதுவரை கர்த்தரை நம்மை பாடி துதித்தோம். இப்பொழுது நானும் என் அன்பு சகோதரரும் இணைந்து உங்களுக்காக இந்த லைவ்ல பார்த்த ஒவ்வொருவருக்காகவும் மற்றும் இப்பொழுது தற்சமயம் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படும்படியாகவும் இப்பொழுது நாங்கள் 2 பேர் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் லைவ்ல பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து ஆராதிச்ச ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டு பவுலும் சீலாவும் ஆண்டவரை சிறைச்சாலையில் ஆராதிக்கும் போது கட்டுகள் அவிழ்ந்து வெளியே விடுதலையாக கொண்டு வந்த அதே தேவன் இப்பொழுது ஆண்டவரே, இவர்கள் எந்த பிரச்சனையில் இருக்காங்களோ, எந்த ஒரு சோதனையில் இருக்காங்களோ, அதிலிருந்து இவர்கள் வெளியே கொண்டு வரும்படியாக இந்த ஜெபிக்கிறேன். லைவ்ல எங்களோடு சேர்ந்து இந்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் ஆண்டவரே, முக்கியமாக திருமணமாகாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புத திருமண வாழ்க்கை அமைத்து தரும்படியாக குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு அற்புதமான குழந்தை நீர் தரும்படியாக யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவன் நீரே ஆண்டவரே ஒரு வேலை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே தற்சமயம் கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற அந்த நோய்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நிலவேலத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பலத்தை அனுப்பி ஆண்டவரே அவருக்கு திரும்ப ஆண்டவரே சுகத்தோடு வீட்டுக்கு வர நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வாதை அப்பா எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு திரும்ப பழைய சுகத்தை நீ தரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி. தனிமையில் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நானே ஆறுதல் என்ற தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன், நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த லைவ்ல எங்களோட இணைந்து ஆராதித்து துதித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் நன்மையின் கிருபை தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இப்போ எங்களோட சேர்ந்து ஆராய்த்த ஒவ்வொரு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கிய அறிவிப்பு, நாளை காலை மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளாக இருக்கிறபடினால் நாளைக்கு நாங்கள் சர்ச்சிலிருந்து எங்கள் ஊழியரோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் லைவ்ல வருவோம். சண்டே சர்வீஸ்க்கு ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் என்ற யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நித்யராஜ் அல்சிராஜ் என்ற ஃபேஸ்புக்லையும் நீங்க வந்து பார்க்கலாம். காலை சரியாக 8 மணிக்கு நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு, காலை 8 மணிக்கு எங்களோட லைவ்ல வந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.